ஒனோசிமஸ். தமிழில் ஒனேசிமோன்னு இருக்கும். இங்கிலீஷில் வந்து ONESIMES, ஒனேசிமஸ். இந்த கேரக்டரை பற்றி கொலோசியர் நிருபத்தில் அடிக்கடி பவுல் இந்த உத்தமத்தை பற்றி நிறைய எழுதுகிறார். 4th chapter 9th verse என்ன சொல்கிறாரு? நான் வந்து ஒருத்தரை அனுப்புகிறேன் கூட. யார்? தீகிக்குவை அனுப்புகிறேன். 7ஆம் வசனத்தில் டிக்கிகஸை நான் அனுப்புகிறேன். பட் அவரோட கூட இன்னொருத்தரையும் அனுப்புகிறேன். டிக்கிகஸும் ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர், அவர் உத்தமமான ஊழியர். அந்த 7ஆம் வசனத்தில் அவரோடு கூட 9ஆம் வசனத்தில் ஒனோசிமஸ் என்கிற பிரியமான உண்மை இருக்காதுல்ல, அதுலேயும் உத்தமமான சகோதரனையும் அனுப்புகிறேன். இவங்க 2 பேரும் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அங்கே இருக்கணும். அப்போ கழுதையும் மாட்டையும் சேர்த்து உழலை பவுல். மாட்டோட தான் சேர்த்தார். தீகிக்கு வந்து ஒரு உண்மை உள்ள மாடு, அந்த மாட்டை இன்னொரு மாட்டோடு சேர்த்து அனுப்புனார். அது யார்? ஒனேசிமஸ். கனெக்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? 2 பேருக்கும் அதே பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதை ஹைலைட் பண்ணுறார். அந்த குணாதிசயத்தை அவர் வெளிக்கொண்டு வருகிறார். டிக்கிகஸுக்கு ஒரு நல்ல கம்பானியன். அதே மாதிரி ஃபிலமோன்லையும் அவருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாரு. ஃபிலமோனில் வந்து வேற ஒரு காரியத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவனுடைய ஒரு குணாதிசயத்தை அங்கே கொண்டு வந்துடுறார். அது நான் படிக்கும்போது எனக்கு ஐ வாஸ் intensely warmed in my heart when I prepared these studies and going through this meditation. Philemon 10:11 யார்கிட்ட சொல்கிறாரு? பிலமோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. என்னுடைய குமாரன் அவன் ஒனோசிமஸ். அவன் எனக்கு எங்கே கிடைச்சான்? ஜெயிலில் இருக்கும்போது கிடைச்சான் அவன் எனக்கு. அவர் எங்கே அடைச்சாலும் கனிதான் இல்லையா? எங்கே அடைச்சாலும் கனிதான். யோசேப்பை எங்கே போட்டாலும் கனிதான். ஏன்னா அவன் கனிதரும் செடி. பவுலை எங்கே அடைச்சாலும் கனிதான். என்னையும் அடைச்சி வச்சுருந்தாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு பிள்ளையை பார்த்துட்டேன் நான். மை சன் ஒனேசிமஸ். அவன் முந்தி உனக்கு பிரயோஜனம் இல்லை, பட் இப்போ அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமானவன் அப்படின்னு சொல்லி அவனை ஒனேசிமஸை சொல்கிறார். பட் என்ன இருக்குன்னா, திஸ் ஒனேசிமஸ் வாஸ் a good companion for Tychicus, the news reporter, and a good companion, profitable companion for Paul, a prisoner. செய்தி சுமந்து செல்பவராகிய தீகிக்கு ஒனோசிமஸ் நல்ல ஒரு தோழன், உத்தமமான தோழன். அப்படியே சிறைச்சாலையில் சிறைவாசகம் செய்து கொண்டிருக்கிற பவுலுக்கும் அவன் ஒரு உத்தம தோழனாக இருந்தான். இந்த ஒனோசிமஸிலிருந்து எனக்கு புரிந்தது, he helped others in crisis. இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு அவன் ஒரு உதவிக்காரனாக இருந்தான். அதான் பவுல் எழுதுகிறாரு, எனக்கு மட்டுமல்ல உனக்கும், உனக்கு மட்டுமல்ல எனக்கும் சொல்லி பிலமோனுக்கு எழுதுகிறார். அவன் பிரயோஜனம் உள்ளவன்ப்பா, ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஃபெலோ அவன். அவனை லேசாக அப்படி தூக்கி போட்டுறாத, ஒரு ப்ராஃபிட்டபிள் பர்சன் அவன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு. எ ப்ராஃபிட்டபிள் கம்பேனியன் போத் ஃபார் பால் அண்ட் ஃபார் டிக்கிகஸ். பிரியமானவர்களே, வேதனையிலும் தவிப்பிலும் சங்கடத்திலும் கண்ணீரிலும் கஷ்டமான பாதைகள் வழியாக போகிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொழுது உங்களுடைய நோக்கம் என்னவென்று நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? பரிசேயரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ! ஏன்? நீங்கள் விதவைகளுக்கு
ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு அவர்களுக்கு ஜெபம் பண்ண நீண்ட ஜெபம் பண்ணி அவங்க காசை பிடுங்குறீங்க. இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய போகும் பொழுது நம்முடைய நோக்கம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த வேடக்காரர் மயக்காரர் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு நீண்ட ஜெபம் பண்ணி கடைசியில் வீடுகளெல்லாம் படிச்சுட்டாங்க. கேள்விப்பட்ட ஒரு கதை எனக்கு இன்றைக்கி மனசில் வருது. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன், கதை சொல்லலை. இவர் என்ன கதையே சொல்ல மாட்டேங்கிறாரு. பொதுவாக கதை தானே நிறைய கேட்போம், அதிலே நேரம் போகுமேன்னு யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, எனக்கும் கதை சொல்ல தெரியும். ஒரு அம்மா விதவை, ரொம்ப வயசாகிடுச்சு, பணக்கார விதவை, சாவப்படுக்கையில் இருக்காங்க. அப்போ ஐயரை கூப்பிட்டு விட்றாங்க. பெரிய ஐயரும் வர்றாரு, சின்ன ஐயரும் வர்றாரு, அல்லது பெரிய ஊழியக்காரனும் வர்றாரு, சின்ன ஊழியக்காரனும் வர்றாங்க ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, இன்னும் எனக்கு சமாதானம் வரலையே, சாக போகிறேன், சமாதானம் வரலைங்கிறாங்க. அப்போ இந்த 2 ஊழியக்காரங்களும் சொல்கிறாங்க, உங்கள் சொத்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க ஒரு அமௌண்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, பாதி அவருக்கு எழுதுங்க, அடுத்த பாதி எனக்கு எழுதுங்க, உங்களுக்கு சமாதானம் வரும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க எழுதிட்டாங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டால், 2 திருடர் நடைவில் அறையப்பட்டாங்க. ஐ ஃபீல் ஆஸ் இஃப் ஐ அம் crucified between 2 thieves. இல்லை, அந்த கதை தானே நடக்கிறது தானே. பிரச்சனைகளும் சிக்கல்களிலும் கஷ்டங்களில் இருக்கிற பொழுது தமிழில் சொல்லுவாங்கள்ல, கலங்கின குட்டையில் மீன் பிடிக்கக்கூடாது. தெரியுமா அந்த பழமொழி? அப்படித்தானே பழமொழி? கலங்கின குட்டையில் மீன் பிடிக்கும். டோன்ட் ஃபிஷ் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ். அவன் பாவம் கலங்கி போய் ட்ரபிள்டாக இருக்கிறான், அவனுக்கு நீ போய் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக உதவி செய்கிறதுக்கு பதிலாக அதில் உனக்கு ஒரு ஆதாயம் தேடுறியே. ரொம்ப கவனமாக இருக்கணும். பவுல் செயின்ஸில் இருக்கார். சொல்கிறாரு, ஐ மீன் செயின்ஸ்னால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது சாதாரண காரியம். இந்த நாட்களில் சிறையில் அடைக்கப்பட்டால் எத்தனையோ ரூட் இருக்க வழியெல்லாம் வந்துடலாம். அன்றைக்கி எத்தனை வாசல் வழியாக போய் சிறையில் இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. சிறைவாசம் அது சிறையெல்லாம் நடத்திருக்கோன்னு சும்மா விட மாட்டாங்க. கையில் சங்கிலி, காலில் தொழுமரம் கட்டிடுவாங்க. நான் பார்த்துருப்பீங்க சில படங்கள், 2 காலையும் வச்சு அப்படியே மேலே தொழுமரத்தை வச்சு 2 மரத்தை டைட்டன் பண்ணியிருப்பாங்க. எப்படி டாய்லெட் போவான்னு நான் யோசிக்கிறேன். கையை கட்டியிருப்பாங்க. அதுதான் அந்த காலத்து சிறை. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் சிறைவாசிகளை ரொம்ப மதிப்பாக கண்ணியமாக நடத்தணும். அதான் இன்றைக்கி ரூல்ஸ் ஆஃப் த பிரிசன். அன்றைக்கி அப்படி கிடையாது. அன்றைக்கி சித்திரவதை. இன்றைக்கி தப்பாக சித்திரவதை பண்ணுறாங்க, ஆனால் சித்திரவதை முறைப்படி பண்ணக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்கிறவன் உத்தம குணத்தோடு பண்ணினான். அவன் ஆதாயம் தேடி அவன் செய்யவில்லை. நீங்கள் எல்லாரும் யாருக்காவது ஜெபம் பண்ண போவீங்க. பிரச்சனையில் இருக்கும்போது எல்லாரும் போவீங்க. நீங்கள் ஒரு விசுவாசி, கர்த்தரோடு நடக்கிறவங்கன்னு தெரிந்தால் உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவார். உங்கள் கண்ணு அவங்க பர்ஸ் மேலே இருக்கக்கூடாது. உண்மை உத்தமமாய் நீங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் வெளியே நடிச்சுட்டு போயிடலாம். இருதயங்களை அறிந்திருக்கிறவர் கவனியாரோ. ஸோ நோ நாமினலிசம், பெயரளவில் இருக்கக்கூடாது. டோன்ட் டூ இட் சிம்பிளி ஆஸ் எ டியூட்டி, ஏதோ கடமையை கழிக்கிறோன்னு சொல்லி இருக்கக்கூடாது. நோ ஷோ ஆஃப், பகிட்டு இருக்கக்கூடாது. நோ பப்ளிசிட்டி, பிரபலப்படுத்தவும் கூடாது. இதில் பாடம் என்ன? பி ஜென்யூன் எழுதிக்கங்க. பி ஜென்யூன் in helping those in difficulties, in crisis. Be genuine in helping those in difficulties. Genuine.